ஹாய்! இன்னைக்கு ரமதான் டே 7. இன்னைக்கு ஒரு வேலையா வெளிய போயிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ இஃப்தார் பிரிப்பரேஷன் விளாக் என்னால அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இதே விளாக அப்லோட் பண்ணலாம் அப்டின்ட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டிராவல் எப்பயும் போல நம்ம லோக்கல் ட்ரெயின் தான். அதனால நியர்பை ஸ்டேஷனுக்கு நாங்க ஆட்டோல வந்துட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ட்ரெயின் டிக்கெட்காக கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தாங்க. சரியான வெயிலுங்க. அந்த டைம்ல நாங்க போயிட்டுருந்தோம். 2 பேரும் நோம்பும் வேற வச்சிருந்தோம். ஸோ இஃப்தாருக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு வேற வரணும் வேலைய முடிச்சுட்டு. எங்களுடைய ட்ரெயினும் வந்துருச்சு. நாங்க கிளம்புனது அரவுண்ட் ஒரு 3:00 இருக்கும். ஸோ அதனால ட்ரெயின்ல அவ்ளோ ரஷ் இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. பீக் ஹார்ஸ்ல கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும். நம்ம நோம்பு வேற வச்சிருக்கோமா, நம்ம முன்னாடி ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து மாட்டி வச்சுட்டாங்க. இது நார்மல் எப்பயுமே மும்பை லோக்கல் ட்ரெயின்ல நடக்கிறது தான். லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு மினி ஷாப்பிங்கும் நடந்துருச்சு அதுல. என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹேர் அக்சசரிஸ் வாங்கியாச்சு. நாங்க இறங்குற ஸ்டேஷனும் வந்தாச்சு. ஸோ நாங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டோம். நாங்க போன ஸ்ட்ரீட் வியூ தான் இது. இங்க நிறைய ஹோல்சேல் கடைங்க இருக்கும். அதனால தான் இங்க வந்து நிறைய பண்டில் பண்டிலா பார்சல் போய்க்கிட்டே இருக்கும். இங்க நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதிகமா பார்சல்ஸ் போற இடம். இங்க அப்புறம் சைடுல டி-ஷர்ட்லாம் வித்துட்டு இருந்தாங்க. Zara, H&M. அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வித்துட்டு இருந்துச்சு. அப்புறம் லாட்டரி டிக்கெட்ஸ். அப்புறம் நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சொல்லவே வேணாம், ஸ்ட்ரீட் ஃபுட். நாங்க நோம்பு வேறயா, அதனால எதுவும் சாப்பிடவும் முடியாது. பார்த்துட்டு போயிட்டோம். பானிபூரி, கரும்பு ஜூஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது கிட்ஸுக்கான ஹோல்சேல் ஷாப். மென்ஸுக்கான டி-ஷர்ட், ஷர்ட், பேண்ட் எல்லாம் ரோட்ல போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்ல டிராகன், கிவி, ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும். எங்களுடைய வேலையும் முடிச்சுட்டு ரிட்டன் ட்ரெயினும் ஏறிட்டோம் இங்கேருந்து. மும்பையில் இப்போ குளிர் சீசன் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங் வெயிலே நம்மளால தாங்க முடியலப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ட்ரெயினில் கூட்டமும் ஆயிடுச்சு. எங்கள் ஸ்டேஷனும் வந்தாச்சு. சீக்கிரமாக இறங்கி வேக வேகமாக பஸ் பிடிக்கலான்னு போய் பஸ்லையும் ஏறி உட்காந்தாச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு ரீச் ஆகிடும். இன்றைக்கி இஃப்தாரில் நோக்காக வீட்லேயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இஃப்தார் டைமுக்கு முன்னாடி நாங்களும் ரீச் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய இஃப்தார் நல்லபடியாக போச்சு. உங்களுடைய இஃப்தார் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.